ஆப்பிரிக்கா நாடுகள்ல, அரபு நாடுகள்ல, துபாய் போன்ற நாடுகள்ல ஒட்டகம் மேய்ப்பதற்கு வெம்புழுதிகள்ல இங்கு ஆடு மேய்ப்பது அவமானம், மாடு மேய்ப்பது அவமானம், விவசாயம் செய்வது அவமானம் என்று கருதி 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் புரோக்கர்களுக்கு பணத்தை கட்டி, பாஸ்போர்ட் வாங்க பணத்தை கட்டி வேலைக்கு போய் எவ்வளவு சம்பளம்? இந்த மாளிகை வேலைக்கு போன இசக்கி ராஜா, தளபதி சுரேஷ் அவங்க வீட்டு குடும்பத்தாட்ட விசாரிச்சா எவ்வளவு சம்பளம் விசாரிச்சா ஒரு நாளைக்கு 1100 ரூபாய் சம்பளம், மொத்தமாக 36,000 ரூபாய் சம்பளங்க. 36,000 ரூபாய் சம்பளம். இன்னைக்கு ஒரு ஃபிட்டர், வெல்டர், இந்த பெயிண்டர் இது செய்யற எந்த வேலையா இருந்தாலும் 1000 ரூபாய் குறைஞ்சு ஆள் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் 1.5 கோடி பீகாரிகள் உள்ள வந்துக்கிறான். இன்னைக்கு வடக்கன்குளத்தில் கல்குவாரிக்காக போயிருந்தேன். அப்போ வடக்கன்குளத்தில் இருக்கன்துறை அப்படின்னு ஒரு கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபாய் முடிவு பார்டர், திருநெல்வேலி மாவட்டத்தோட எல்லை. அந்த இருக்கன்துறையில ஒரு அண்ணாச்சி கடை, ஒரு ஒரு காத்தாடி இருக்கு, காத்தாடி கீழே ஒரு பக்கத்தில் ஒரு கடையை போட்டு வச்சிருக்காரு. அந்த கடைக்கு போனா அந்த கடை பக்கத்தில் ஒரு விவசாய நிலம், ஒரு 2 ஏக்கர் தக்காளி தோட்டம். அந்த தக்காளி தோட்டத்தில் 2 பேர் வேலை இருக்கான், கருப்பா உட்காந்து 2 பேருக்கு வந்திருக்கான். நான் உடனே, தம்பி தக்காளி என்ன குட்டி குட்டியா இருக்கு, பெருசா காக்கியானா? ஓகோன்னு ஹேன்ட்டான். கியா கியாவா? ஏய் நீ இந்த ஊர் தானே, ஆளை பார்த்தா அப்படிதான் இருக்கா. இந்த வெயிலுக்கு வந்து கருத்து அப்படி ஆயிட்டான். வடக்குங்களோ நம்ம ஊர் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆளு மாதிரி தான் இருக்கான். நானும் அமெரிக்காவில் பிறக்கல, நானும் வீரானம் தான். கொஞ்சம் ஏசியில் போறதுனால கொஞ்சம் வெளியே ஆயிட்டேன், அவ்வளவுதான். அப்போ அப்படி இருக்கான். கேட்டா ஜார்க்கண்டுங்கிறான். ஜார்க்கண்ட்? அட பாவியில, ஜார்க்கண்ட்ல இருந்து வடக்கன்குளம் பக்கத்துல தக்காளி விவசாயம் எதுக்கு வந்துட்டாங்க? நம்ம சென்னையில ஏதோ மெட்ரோ வேலை பார்த்தான், ஏதோ எலக்ட்ரிக்கல் கடை வச்சான், எலக்ட்ரானிக் கடை வச்சான்னு பார்த்தா 1.5 கோடி பேர் உள்ள இறங்கி இருக்கிறான். அவனுக்கு வேலை இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணினுடைய போர்வகுடி மக்களுக்கு வேலை இல்லை. எப்படி? இங்க இருந்தா குடிச்சு செத்து போயிருவ, இங்க இருந்தா உழைக்கிற காசு டாஸ்மாக்கே காலியா இருந்து பொண்டாட்டி பிள்ளைய அக்கா தங்கச்சி பெத்த மகள்லாம் தயவு செய்து வெளிநாட்டுக்கு போயிரு, அங்க போனாலும் 35,000 30,000 கிடைக்கும் என்று அனுப்பி வச்சா. இதான் சத்தியமான உண்மை. இங்க இருந்தா பாதி 1000 ரூபாய் வருதுன்னா போறான், நேரா வண்டி எடுத்துட்டு போறான். போகும்போதே பச்சை போடு, போவோமா வேண்டாமா, சரி வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்கு போறான். அடுத்த ஸ்டாப்ல இன்னொரு கடை, இல்ல நாளைக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டணும், நாளைக்கு மருத்துவமனை காசு கொடுக்கணும், திருப்பி அடுத்த கடை. 3 கடைக்கு போகும்போது மண்டைக்குள்ள டோபமைன் சுரந்துரும். நிப்பாட்டுற வண்டியை, நாளைக்கு எப்படி கூடுதலா எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருவோம். 1,800 ரூபாய்க்கு 2 பூச்சி அதிகமா பூசுவோம். எக்ஸ்ட்ரா 6 மணிக்கு மேல வேலை பார்த்து 1,800 ரூபாய் சம்பாதிச்சு நாளைக்கு பிள்ளைக்கு கட்டிக்கலாம். இன்னைக்கு போடுறா ஒரு கோட்டருக்கு உள்ள போனா ஆஃபுக்கு போல ஃபுல் முடிஞ்சு கதை. இதுக்கு பயந்து போய் தான் எப்படியாவது வெளிநாடு போனா சரி, அதிகபட்சம் ஒரு வாரத்தில் 1 நாள் தான் குடிப்பான், 5 நாள் 6 நாள் வேலை பார்த்துருவான், அங்க குடிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நாம் இங்க வேலை இழந்ததற்கான முக்கியமான காரணம், இங்க இருக்கக்கூடிய கட்டட தொழில், விவசாய தொழில், அத்தனை தொழிலுக்கும் வடநாட்டுக்கு அந்த வந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன? மது, சாராயம், போதை. மரியாதைக்குரிய அண்ணன் தங்கவேல் அவர்கள் சொன்னாங்க, கோவையில வானூர்தி நிலையத்தினுடைய பின்னாடி ஹை செக்யூரிட்டி ஏரியா. கோவை ஏர்போர்ட் என்பது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இன்னைக்கு ஐயா மோடி வரப்போறாங்க 18ஆம் தேதி. ஹை செக்யூரிட்டி ஏரியா. நாட்டினுடைய பிரதமர், ஜனாதிபதி, முக்கியமான ஆட்கள் அத்தனை பேர் வந்து இறங்குகிற அந்த வானூர்தி நிலையத்தினுடைய பின்னாடி இரவு 10:30 மணிக்கு சர்வ சாதாரணமாக 2 பேர் வந்து 3 பேர் வந்து ஒரு பெண்ணையும் அவனுடைய ஆண் நண்பரையும் அடிச்சு போட்டு அந்த பெண்ணை இழுத்து கொண்டு போய் 5 மணி நேரம் வச்சு பாலியல் வன்கொடுமை செய்கிறான். காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார், கோவையினுடைய மாநகர ஆணையர் நிற போதையில் இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு மதுவான இல்லீகல் பார் அங்க செயல்பட்டு இருந்துச்சு. அதை வாங்கி சரக்கு அடிச்சுட்டு வந்தாங்க, சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு கார் வந்து நின்னதுனால இந்த சரக்கு அடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு போதை மயக்கத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம கார் கண்ணாடியை உடைச்சி அந்த பையனை அருவாளால வெட்டி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மகிட்ட கேள்வி என்ன? அவன் ஒருவேளை மது போதை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்குமா? அப்ப இங்க இருக்கிற குற்றத்துக்கான காரணம் என்ன? அந்த மது போதை, சாராயம். விழுப்புரத்துல விடூர் அப்படின்னு ஒரு அணை, விழுப்புரத்துல ஃபேமஸான ஒரு அணை. விழுப்புரம் மக்களுக்கு பொழுதுபோக்கு கிடையாது. இப்ப நமக்கு வந்து குற்றாலம் இருக்கு, குளிச்சு கொண்டாடுவோம், இல்ல பாபநாசம் போவோம், இல்ல வந்து மணிமுத்தாறு போவோம், இல்ல கும்பாரட்டி போவோம்,
எங்கேயாவது போயிட்டு குளிப்போம், கொண்டாடுவோம். இல்லை நேராக ரொம்ப போர் அடிக்குதா, நேராக பார்டர் ரோட்டில் போய் 4 புரோட்டா போட்டுட்டு மாம்பழத்தை வெட்டி தின்னுட்டு வந்துடுவோம். சாப்பிட்றதையும் குளிக்கிறதையும் கொண்டாடுற ஒரே கூட்டம் தென்காசி கூட்டம் தான் உலகத்திலேயே, சாப்பிட்றதையும் குளிக்கிறதையும். ஆனா அவனுக்கு பொழுதுபோக்கு இல்லை. என்ன பண்றான், விடூர் அணைய பார்க்க அந்த மக்கள் நிக்கிறான். ஒரு 4 பயலுக வந்த அத்தனை மக்களையும் அடிச்சு செல்போனை பறிச்சு விளையாடுறான். அங்க ஒரு காவல்துறை அதிகாரி போய் தடுக்க போறாரு. நீ எதுக்கு தடுக்க வர, நீ யாரு, நீ போலீஸ்னா நீ பெரிய ஆளா அப்படின்னு கேக்குறான். என்ன உள்ள சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, அவன் உள்ள வீரன் இருக்கிறான். ஏய் நான் சாதாரண ஆளுடா, இப்ப நான் வீரன்டா, வீரன். அங்க அதே விழுப்புரத்துல காணை என்கிற ஒரு பகுதியில ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள் 5 பெண்கள் வரிசையா வர்றாங்க. வரும்போது ஒரு 4 சல்லி பயலுக அந்த பெண்களை தடுத்து கிண்டல் பண்றான், கேலி பண்றான். சாலை பிடிச்சு இழுக்கிறான், மல்லிப்பூ வச்சு பிடிச்சு இழுக்கிறான், சேட்டை பண்றான். தடுக்க போகிறாரு ஒரு எஸ்எஸ்ஐ தடுக்க போகும்போது அவர் மப்டியில போயிருக்காப்ல. போன உடனே நீ யாரா தடுக்க வர்றதுக்கு, இதெல்லாம் எங்களுடைய உரிமை. ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு திமுக ஆட்சியில, கழக ஆட்சியில, எங்க அப்பாவுடைய ஆட்சியில நாங்கள் இந்த நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற குடிமக்களுக்கு ஒரு கோட்டு போட்ட ஒரு பொம்பளைய கையை பிடிச்சிருக்க கூட உரிமை இல்லையா, ஐயோ அப்படின்னு கொந்தளிச்சிட்டான். என்னடா ஒரு நாட்டில் ஒரு கோட்டை அடிச்சா ஒரு பெண்ணை கையை பிடிச்சிருக்கணும், ஒரு கோட்டை போட்டா பாலியல் வன்கொடுமை பண்ணணும், ஒரு சரக்கு போட்டா பொதுமக்கள் வந்தா அடிக்கணும். அதே போல இங்க நான் சொல்றது ஒரு வாரத்தில் சென்னையினுடைய முக்கியமான இடம் புளியந்தோப்பு. அந்த புளியந்தோப்புக்குள்ள ஒரு மட்டன் கடைக்குள்ள புகுந்து பட்ட பகல்ல 12 மணிக்கு கடைக்கு போறான். ஒரு கோட்டை வாங்க சல்ல 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 அடிக்கிறான். நேரா போறான் மட்டன் கடைக்கு. 1/2 கிலோ கறி கொடு. எதுக்கு, வரட்டு திங்கிறதுக்கு. கறிலாம் இல்ல, கறி இல்லையா, கல்லாப்பட்டு காசை தூக்கி போயிட்டான். செய்தி சென்னை புளியந்தோப்புல மட்டன் கடைக்குள்ள புகுந்து 1/2 கிலோ கறியை ஓசியில கேட்டதுக்கு சத்தியமா சொல்றேன் அவன் திமுக காரன் தான் இருப்பான். ஓசியில கறி கேட்டா அவன் திமுக காரன் தான். உள்ள வந்து தூக்கி போயிட்டான். எங்க திரும்பினாலும் என் சகோதரன் மதிவானுக்கு தெரிஞ்சிருக்கும், தேவதானம் ராஜபாளையம் பக்கத்தில் மிக பிரபலமான ஒரு கோவில் தேவநாதன் கோயில். 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டிய மன்னன் கட்டிய கோவில். அந்த தேவதானம் கோவில்ல 2 காவலர்கள், அதாவது காவலர்னா இது கிடையாது, ஐபிஎஸ் அதிகாரி கிடையாது, ஊரில் உள்ள மக்கள். அந்த மக்கள்ல பேச்சு முத்து சங்கரபாண்டியன் 2 பேர், 2 பேருமே ஒருத்தர் 65 வயசு, ஒருத்தர் 70 வயசு. தள்ளாடுற வயசுல 6000 ரூபாய் சம்பளத்திற்காக அந்த கோவிலை காக்கக்கூடிய காவல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இரவு 10 மணிக்கு கதவை சாத்திட்டு உள்ள படுத்திருக்காங்க. காலையில போனா 2 பேரும் சங்கு அறுக்கப்பட்டு 31 வெட்டுகள் முகத்துல விழுந்து அந்த கோவில் கொடிமரத்துல 2 பேரையும் தூக்கி வீசிட்டு போயிட்டான். யாரு, அதே ஊரை சார்ந்த முனியசாமி நாகராஜ். என்ன நேர போத. இப்ப நடந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ராஜபாளையத்துல தேவதானம் கோவில்ல நச்சாடை தவிர்த்தருளிய சாமி என்கிற அந்த ஈஸ்வரன் சிவன் கோவில்ல நடந்துருச்சு. 2000 ஏக்கர் இருக்கு அந்த சிவன் கோயில் சொத்து. 1000 கோட்டை வகப்பாடு விளையக்கூடிய நிலம் அது. அந்த கோவில் நிலத்தில் மட்டும் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் வருகிறது. ஆனால் ஒரு காவலாளிய, ஒரு காவல்துறை அதிகாரியை போட வக்கற்ற இந்த திமுக அரசு, இந்த அறநிலைத்துறை 6000 ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு கைத்தடி, ஒரு துப்பாக்கி, ஒரு பாதுகாப்புக்கு ஒரு கம்பு, வேல் கம்பு கூட இல்லாம 2 பெரிய மனுஷனை போட்டு முடிச்சு விட்டுச்சு. தேடி பார்த்தா அங்கேயும் போத, எங்க திரும்பினாலும் போத.